இந்த வள்ளியூர் சமூக ரங்கம் போகிறோம் சரிங்களா. அங்கே வந்து மனநல காப்பகம் ஒன்று இருக்குது. மெசேஜ் பண்ணாங்க அங்கே கேப்டன் வந்து ஒரு முறை அரிசியாக இருக்குது, ஏன்னா அங்கே ஒரு 35 பேர் இருக்காங்க, ஏதாவது அரிசி ஹெல்ப் பண்ண முடியுமா. நாங்கள் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஜவுளி கடைக்கு ப்ரொமோஷன் போயிருந்தோம். சரி ப்ரொமோஷன் பண்ண காசில் ஏன்னா அரிசி எடுத்துக்க 5 மூடை அரிசி சரிங்களா. ஏதோ நம்மளால முடிஞ்சது முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுறோம் வைங்களேன். ஏன்னா மணி 12 ஆகிட்டு. இவங்க சொன்னாங்க ஒரு முறை தான் இருக்குது, ஒரு நாளைக்கு 10-20 கிலோ ஆகும் அப்படின்னாங்க. தீபாவளி நேரம் வரை பற்றிலாம் அந்த நேரத்துக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. சாப்பாடுங்க ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது. இது எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான், உங்கள் அன்பும் ஆதரவும் தான். ஏன்னா இவ்வளோ தூக்கத்தையும் விட்டு வர காரணம் ஏதோ உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், எனக்கு இது ஒரு பாதி ஆகி போச்சு. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒரு கார் டிரைவர் ஏன்னா சொக்கம்பட்டியில் உள்ளக்காரு, அவரோட மகள் இருக்கலாம், அவன் மகளோட ஃபீஸ் பெண்டிங் வந்து 17,000 ரூபா இருந்துச்சு. அதை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக நான் கட்டிட்டேன். அவருக்கு தந்தார், நான் போக முடியல. ஏன்னா நமக்கு இங்கே பர்சனல் வேலை இருக்கனால அண்ணனையும் சுபாஷையும் அனுப்பி போட்டு கேப்டனால் வர முடியல. அதுக்காண்டி நாங்கள் கூட இருக்க நாங்கள் 2 பேர் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபீஸை மட்டும் கட்ட போகிறோம். பார்ப்போம் மொத்தம் பார்த்தீங்கன்னா டேர்ம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து இந்த இருக்கு வந்து 16,500, மொத்தம் 16,500 அப்புறம் ஒரு 600 மொத்தம் சேர்த்து வந்து 17,100 வந்திருக்கு. இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் வந்து நம்ம ஸ்கூலில் கட்ட போகிறோம். கேப்டன் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கொடுத்துருவோம். ஒரு கேட்ட நேரம் ஒரு ஆள் மூலியமா வந்து ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கு. அதனால ஃபீஸ் கட்டியாச்சு. அந்த ஃபீஸ் கட்டின ரசீதை அண்ணன்ட்ட வந்து கொடுத்துட்றோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 16,500 ஒரு 600 மொத்தமாக சேர்த்து 17,100. ஒரு பேர் சொல்ல வேண்டான்ட்டாங்க கேப்டனோட ஒரு ஃப்ரெண்டு. கேப்டன் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் நாங்கள் 2 பேரும் வந்து பாப்பாவுக்கு கட்டியாச்சு. இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்கண்ணே. சரியாண்ணே, பாய். சரியா இப்போ கட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவங்க நன்றி சொல்ல சொன்னாங்க. யார் அந்த அண்ணன் வந்து நன்றி சொல்ல சொன்னாப்புல. மெயினாக இன்னொன்று, ஏன் அவருக்கு 2வது போய் உடனே போய் உதவி செஞ்சோம் அப்படின்னா, ஒன்று படிப்பு, இன்னொன்று வந்து டிரைவருன்ட்டார். எங்கள் அப்பாவும் ஒரு டிரைவரோட ஃபீலிங் எனக்கு என்ன தெரியும். டிரைவரோட மகனாகவும் நான் இருந்திருக்கேன். நானும் ஒரு ஆட்டோ டிரைவரில். அதுக்காக எனவே உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இங்கேயும் எனக்கு ஒரு இது வந்து 12 மணி ஆனாலும் சிரமமாக தெரியல. நீங்கள் கொடுத்த ஒரு அன்பு ஆதரவில் இன்னும் செய்யலான்னு தான் தோணுது. ஏன்னா நமக்கும் வேலை இருக்குல்ல, பொண்டாட்டி பிள்ளைன்னு பார்க்கணும் பற்றிலா. அதுக்கடையில் இந்த மாதிரி பண்ணுறேன். எனிவே தொடர்ந்து ப்ரொமோஷன் தப்பாக நினைக்காதீங்க. தீபாவளி வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்துடலாம் வைங்களேன். அதில் கிடைக்கிற காசை தான் செஞ்சுட்டு இருக்கேன். மிக்க நன்றி. தொந்தரவுக்கும் மன்னிச்சிருங்க. இப்படிக்கு கேப்டன் நான்.